இப்போவும் உயிரோடு இருக்கும் 3 முருகன் சிலைகள். முதல்ல பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டை முருகன் சிலை. இந்த கோயில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு உற்சவ சிலையை செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக பஞ்சலோகத்தாலான ஒரு சிலையை செய்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போதே சூட்டோடைய அந்த சிலையை நெருப்புலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்து பார்த்தா அந்த சிலை கொஞ்சம் அறகுறையாக இருந்திருக்கு, வெறும் பிசுறு பிசுறாக இருந்திருக்கு. அந்த சிலையை கொஞ்ச நாள் வெளியில் வச்சுட்டு அந்த சிலையை செஞ்சார். பார்த்தீங்கன்னா அவரு அந்த சிலையை தொட்டிருக்காரு. தொட்ட உடனே அவரோட கை உடம்பு எல்லாமே அப்படியே எரியிற மாதிரி வலி இருந்திருக்கு. அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இந்த சிலையை நம்ம இங்கே வைக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட ஒரு அறையில் போட்டு மூடி வச்சிடறாங்க. பல வருஷங்கள் வச்சு ஒரு பண்டிதர் இந்த கோயிலுக்கு வராரு. வந்து அந்த சிலையை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அந்த சிலையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சிலை உயிரோட ஒரு முருகன் சிலையாக இருந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அழகான முருகன் சிலையை இந்த சிற்பி செய்கிறாரு. அந்த சிலை எந்த அளவுக்குனா உயிரோட்டத்தோடு இருக்குது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சோழ மன்னன் அந்த சிலையை கைப்பற்றன்னு சொல்லிட்டு அந்த சிற்பி வீட்டுக்கு வராரு. வந்து அந்த சிலையை பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிலை உயிர் பெற்று அங்கேருந்து அந்த மயிலோட பறந்து போயிருக்கு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு தடி எடுத்து அந்த மயில் மேலே விட்டார். அப்புறம் அந்த மயில் மேலே அடிபட்டு அந்த சிலையும் மயிலும் கீழே வந்துருச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்க முருகன் சிலையோட காலுக்கு கீழே ஒரு அடிபட்டிருக்கும். அது அப்போ அந்த சோழ மன்னனால் அடிக்கப்பட்ட அடிதான். மூணாவது பார்த்தீங்கன்னா வெற்றி வேலப்பர் கோயில் கொடைக்கானல். இங்கே இருக்கிற முருகன் தான் உலகத்திலே முத உருவாக்கப்பட்ட முருகன் சிலையாக இருக்குது. அதனால தான் இந்த சிலை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு பலர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலாகவும் உள்ளே இருக்கிற சிலையும் இருக்குது. அந்த சிலை உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா முத உலகத்தில் செய்யப்பட்ட முருகன் சிலையாக இந்த சிலை இருக்கிறதுனால தான் அது உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலையாக சொல்கிறாங்க.